வணக்கம். கம்மியான ஃபீஸ்ல குரூப் 1 தேர்வுக்கு தயாராகணுமா? அதுவும் லைஃப் டைம் பயிற்சியோட குரூப் 1 தேர்வுக்கான MPCM பேட்ச் அட்மிஷன் நடக்குது. இங்க கிடைக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி, டெஸ்ட்ஸ், மென்டரிங், புக்ஸ் இது எதுவுமே உங்களுக்கு வேற எங்கேயுமே கிடைக்காது. இந்த பேட்ச் ஜாயின் பண்ற மாணவர்களோட கனவு பதவியை அடையும் வரை எங்க சப்போர்ட் இருக்கும். உடனே 9360533992 நம்பருக்கு கால் பண்ணுங்க. வெல்கம் டு விஜயகுமார் IAS அகாடமிப்பா. இது நம்ம பேக் டு ஸ்கொயர் ஒன் பேட்ச். ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து LCM and HCF வந்து சம்ஸ் பார்க்க போகிறோம். போன கிளாஸில் என்ன பார்த்தோம்? LCM HCFோட பேசிக் கான்செப்ட் ஃபுல்லாக பார்த்தாச்சு. இந்த தடவை சம்ஸ் ஃபுல்லாக போயிடலாம். அதுக்கு முன்னாடி சில பேர்த்துக்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னோட கிளாஸ் ரெகுலராக வாட்ச் பண்ணுற எல்லாத்துக்கும் ஒரு நன்றிப்பா. என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கும் குமார், அஜித், ரேகா, பாலா, விக்னேஷ், ஹரித், கீர்த்தனா, ராஜலக்ஷ்மி, பிரவீனா வேறு வந்துக்கும் மிகப்பெரிய நன்றி. நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? இதில் பாருங்க, LCM இஸ் நாட் ஆல்வேஸ் ஸ்மாலர் த லார்ஜஸ்ட் ஆஃப் த கிவன் நம்பர். இது நான் உங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே உங்களுக்கு சொன்னேன். என்ன சொல்லியிருக்காங்க? LCM எப்பவுமே கொடுக்கப்பட்ட கிவன் நம்பர் வந்து எப்படி இருக்கும், எப்படி இருக்காதுன்றாங்க. நாட் எப்படி இருக்காது, ரெண்டு நம்பர் இருக்குது. இப்போ 12, 24 இருக்கு. எப்படி இருக்காது? இந்த 24ஓட சின்ன நம்பராக இருக்குமா, இருக்கவே இருக்காதா? சின்ன நம்பராக இருக்கவே இருக்காது. இது ரெண்டுத்துக்கு LCM என்ன? 24 தான் இருக்கும். ஒன்று 24 இருக்கும், இல்லை இதோட மல்டிபிளாக இருக்கும். இந்த நம்பரை விட சின்ன நம்பர் இருக்கவே இருக்காது. அதனால தான் ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அப்போ ஆல்வேஸ் எது? அப்போ அதை விட பெரிய நம்பராக தான் இருக்கும். இதோட பெரிய நம்பராக இருக்கும், இல்லை இந்த நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கும்னு உங்களுக்கு கான்செப்ட் கிளாஸில் சொல்லி கொடுத்தேன். ஒன்று 24 இருக்கும், இல்லை 24 விட பெரிய நம்பராக இருக்கும்னு உங்களுக்கு பேசிக் கிளாஸில் சொல்லி கொடுத்தேன். ஆனால் இங்கே கொஸ்டின் எப்படி இருக்குது? எந்த நம்பரை இருக்கவே இருக்காதுன்றாங்க. இதை விட சின்ன நம்பரா இருக்கவே இருக்காது LCM. இதே HCF எப்படி இருக்கும்? இதே HCF எப்படி இருக்கும்? அந்த கொடுத்துருக்க ரெண்டு நம்பரை விட கண்டிப்பா சின்ன நம்பரா இருக்கும், இல்லை அந்த நம்பரா இருக்கும், இல்லை அதை விட பெரிய நம்பரா இருக்கவே இருக்காது. HCF வந்து அதை விட பெரிய நம்பரா இருக்கவே இருக்காது. இப்போ பாருங்க, 2, 3. இதுக்கு HCF எடுத்து என்னப்பா வரும்? 1 தான் வரும். இந்த கொடுத்த நம்பர்ல, இந்த ரெண்டு நம்பர்ல இருக்குல்ல சின்ன நம்பர் எது? இந்த 2ஆ இருக்கலாம், இல்லை இதை விட சின்ன நம்பராக இருக்கலாம். இப்போ பார்க்கலாமா? 2, 4. இது ரெண்டுத்துக்கு HCF எடுத்து என்ன வரும்? 2 வரும். இப்போ என்னவா இருக்கு? HCF வந்து 2ஆ இருக்கு, இல்லைன்னா அதை விட சின்ன நம்பர் என்ன? 1 இருக்கு. ஓகே, அதை விட சின்ன நம்பராக இருக்கும், இல்லை இந்த ரெண்டு நம்பருக்கான இதுவாக இருக்கும். சின்ன நம்பர்னா அதுவும் எப்படி இருக்கும்? HCFல 15, 30 எடுப்போம். இது ரெண்டுல எது சின்ன நம்பர்? இது. ஒன்று இந்த நம்பராக இருக்கும், இல்லை இந்த நம்பரோட கம்மியான நம்பராக இருக்கும். அதுக்கும் இன்னொன்று இருக்குது, இதோட டிஃப்ரென்ஸ். இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த டிஃப்ரென்ஸாக இருக்கலாம், இந்த டிஃப்ரென்ஸை விட சின்னதாக இருக்கலாம். ஆனால் இந்த டிஃப்ரென்ஸோட பெருசு போகவே போகாது, பெரிய நம்பர் போகவே போகாது. ஸோ இதுதான் LCM HCFக்குள்ள டிஃப்ரென்ஸ்ப்பா, தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட் சம் போகலாமா? அடுத்து இங்கே பாருங்க, LCM ஆஃப் 2 consecutive prime numbers. அப்போ ரெண்டு பிரைம் நம்பருக்கு LCM என்ன இருக்கும்? ரெண்டு பிரைம் நம்பர்னாலும் சரி, கோ பிரைம் நம்பராக இருந்தாலும் சரி, என்ன இருக்கும்? அதோட மல்டிபிள் தான் இருக்கும். அதோட ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ், அதோட ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ், இரண்டோட பெருக்குதல் தான் இருக்கும். ஓகே, ரெண்டு நம்பரோட பெருக்கல் தான். இப்போ பாருங்க, 2, 3 பிரைம் நம்பர், இதோட பெருக்குதல் தானே இதோட LCM, அதான் ப்ராடக்ட். இது சம் பண்ணால் 5 தான் வரும், டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 1 தான் வரும், HCF எடுத்தாலும் 1 தான் வரும். LCMன்றது என்னது? இது ரெண்டுத்துக்கு LCM எடுத்தால் 6 வரும். எது பண்ணால் 6 கிடைக்கும்? 2 × 3 போட்டால் தான் 6 கிடைக்கும். பாருங்க, 0க்கும் 6க்கும் HCF கேட்குறாங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஓகே, 0க்கும் 6க்கும் HCF கேட்குறாங்க. HCF வந்து எப்படி இருக்கும்? 1 வரும். கரெக்டா? 1 வரும். ரெண்டு நம்பருமே வித்தியாசமா இருந்தா, இப்ப பாருங்க, 2, 3க்கு HCF எடுத்தா 1 வரும். 0 என்னைக்காவது வந்திருக்கா? 0 என்னைக்காவது வந்திருக்கா? வரவே வராது, வரவே வராது. ஓகேயா? அதே போல இப்ப 6 பாருங்க, 0க்கும் 6க்கும் தானே இங்க கேட்டிருக்காங்க. ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கணும். கரெக்டா? ரெண்டுத்துக்கும் காமனா இருந்தா தான் அந்த HCF எடுக்க முடியும். 0ன்றது இதுக்கு காமனா இருக்கு, இதுக்கு இல்ல. 6ன்றது இதுக்கு இருக்கு, இதுக்கு இல்ல. அப்போ 6 வராது. 3 ரெண்டுத்துக்கும் இல்லவே இல்லை. என்ன பார்த்தோம் நம்ம?
டிஃபரன்ஸ் வந்து 6 இருக்கும் இல்ல அதை விட கம்மியா இருக்கும். ஆனா இது 6க்கே அடி ஆகல. இப்ப HCF இது ரெண்டுத்துக்கும் கண்டே பிடிக்க முடியாது. சோ அன்டிஃபைன்டு. ஸ்மாலஸ்ட் HCF வந்து 1 தான். ஸ்மாலஸ்ட் HCF வந்து 1 தான். 0 இருக்கவே இருக்காது, வரவே வராது. என்னைக்குமே HCFல 0 வரவே வராதுப்பா. லீஸ்ட் வேல்யூ என்ன HCFக்கு 1 தான். ஓகேவா? அப்படி இல்லைன்னா அது அன்டிஃபைன்டு தான். நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க. இதுக்கு எல்சிஎம் கேள்வி. இது வேற டைப். இப்பதான் சம்முக்குள்ளே போறோம். இதெல்லாம் பேசிக் கான்செப்ட் வச்சு கேட்ட கொஸ்டின்ஸ். இப்ப இதுக்கு எல்சிஎம் கேக்குறாங்க. ஓகேவா? உங்களுக்கு எல்சிஎம்னா என்ன நான் சொல்லியிருக்கேன்? எல்சிஎம்னா பெரிய நம்பர், ஹெச்சிஎஃப்னா சின்ன நம்பர். ஞாபகம் இருக்கா? எல்சிஎம்னா பெரிய நம்பர், ஹெச்சிஎஃப்னா சின்ன நம்பர் சொல்லியிருக்கேன். அப்போ எல்சிஎம்னா பெரிய நம்பர், பெரிய வேல்யூ. இப்போ நம்பரும் இருக்கு, ஆல்பபெட்டும் இருக்கு. இப்படி ரெண்டுமே இருந்தா நம்பருக்கு எடுத்துருங்க. நம்பருக்கு எல்சிஎம் எடுத்துருங்க. அதுலயே உங்களுக்கு எலிமினேட் ஆயிரும். 9க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுத்தா 36 தான் கிடைக்கும். எல்லாத்துலயும் 36 தான் இருக்கு. அதை அப்ப விட்டுலாமா? அடுத்து ஏ இருக்கு. ஏல எதுப்பா பெருசா இருக்கு? கியூப் பெருசா இருக்கா, ஸ்கொயர் பெருசா இருக்கா? ஏ கியூப் தான் பெருசு. ஏ கியூப் தான் பெருசு. கரெக்டா? அடுத்து பி இருக்கு. பில பி ஸ்கொயர் இருக்கு. அப்ப பி ஸ்கொயர் தான் வரும். அடுத்து சில சி ஸ்கொயர் தான் வரும். அப்ப ஏ கியூப் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர். ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். நம்பர் ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்துருங்க. மீதி ஆல்பபெட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இதுல எது பெரிய வேல்யூ அதை எழுதுங்க. எல்சிஎம்னாவே பெரிய வேல்யூ தான் எழுதணும். அதுக்கப்புறம் இப்ப இங்க சி இல்லைன்னு வச்சுப்போம். இங்க சி இல்லை, இங்க சி இருக்கு. அப்போ இங்க ஒண்ணுமே இல்ல, அங்க சி இருக்கு. அப்ப எது பெருசு? சி தானே பெருசு. அப்ப சியே எழுதிடணும். புரிஞ்சுதாப்பா? எல்சிஎம்னாவே பெரிய வேல்யூ தான். எல்லா வேல்யூ எழுதி இருக்கணும். இங்க ஏபி இருக்கு, இங்க ஏபிசி இருக்குன்னா பாருங்க, ஏபிசி இருக்கு. இப்ப ஏ தான் பெருசு, ஏ எழுதியாச்சு. பி தான் பெருசு, பி எழுதியாச்சு. இங்க ஒண்ணுமே இல்ல, இங்க சி இருக்கு. ஒண்ணுமே இல்லாதனோட இருக்கிறவன் தானே பெரிய ஆளு. அப்ப சி. அப்ப இதுக்கு எல்சிஎம் என்ன? ஏபிசி. புரிஞ்சுதாப்பா? இல்லைனாலும் எது இருக்கோ அதை தான் எழுதணும். அப்ப 36 ஏ கியூப் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர். ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இது உங்களுக்கு ஃபார்முலான்னு எப்படி தெரியுமா சொல்லியிருப்பாங்க? எல்சிஎம் பிக் வேல்யூலாம் எழுதிடணும், எல்லா வேல்யூஸும் எழுதியிருக்கணும்னு இருப்பாங்க. ஆல் வேல்யூஸும் எழுதியிருக்கணும், எதுவுமே இல்லாமல் எழுதக்கூடாதுன்னு இருப்பாங்க. அடுத்து ஹெச்சிஎஃப் போகலாம். சரி, இதுவும் எல்சிஎம் தான். இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா? அதை வச்சு நீங்கள் இப்போ சொல்லலாம் பாருங்க. எல்சிஎம்னு என்ன சொல்லியிருக்கேன்? பெரிய வேல்யூவை எழுதணும். கரெக்டா? எல்சிஎம்னா பெரிய வேல்யூ. இங்கே 2 கியூப் இருக்கு, இங்கே 2/4 இருக்கு, இங்கே 2 இருக்கு. எது பெருசு? அப்போ 2/4 தானே பெருசு. அப்போ இது கேன்சல் ஆயிரும். இங்கேயும் 2/4, இங்கேயும் 2/4, இங்கேயும் 2/4. அடுத்து 3 இருக்கு. 3ல எது பெருசு? 3 ஸ்கொயரா 3 கியூபா? 3 கியூப். அடுத்து 5ல 5 ஸ்கொயர் 5, 5/4, 5/4 தானே பெருசு இருக்கா? அடுத்து 7 ஸ்கொயர், அங்கே எதுவுமே இல்லை. 7 ஸ்கொயர் எது பெருசு? 7 ஸ்கொயர். அடுத்து பாருங்க 11 இல்லை, 11 இருக்கு, இங்கே இல்லை, இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. ஆனால் 11 இருக்குல்ல, அப்போ 11 இருக்கிறது தானே பெரிய ஆளு. அப்போ சி தான் ஆன்சர். ஓகேவா? இப்போ எல்சிஎம்னாவே பெரிய வேல்யூ தான் போடணும்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்து ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப்னா என்ன சொல்லியிருக்கேன்? சின்ன வேல்யூ. ஹெச்சிஎஃப்னாவே ஸ்மால். ஓகே, பேர் தான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், ஆனா சின்ன வேல்யூ தான் கிடைக்கும். எல்சிஎம்ன்றது பேர் தான் லீஸ்ட் காமன் மல்டிபிள், ஏன்னா அங்க மல்டிபிள் அதனால பெருசு, இங்க ஃபேக்டர் அதனால சிறுசு. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன், மல்டிபிள்ன்றது ஒரு இன்ஃபைனைட், ஃபேக்டர்ன்றது ஃபைனைட். இப்ப 25, 100, 125 இதுக்கு ஹெச்சிஎஃப் எடுக்கலாமா? ஹெச்சிஎஃப் எடுத்து என்ன வரும்? 25. அதுலயே பாருங்க 25 இருக்கு, இங்க 25 இருக்கு, இங்க 5 கியூப் இருக்கு. இது வராது. அடுத்து ஏ சிறுசா, ஏ ஸ்கொயர் சிறுசா, இல்ல ஏ சிறுசா? ஏ தான் சிறுசு, ஏ எழுதியாச்சு. அடுத்து பி கியூப் இருக்கு, பி இருக்கு, பி இருக்கு, பி தான் சிறுசு. அடுத்து சில பாருங்க, சி சி சி, அப்ப சி தான் இருக்கு. அப்ப ஏபிசி. ஓகேவா? இப்ப
ஹச்சிஎஃப்ல இப்போ பாருங்க இங்கே ஏபி இருக்கு, ஏபிசி இருக்கு, இங்கே ஏ இருக்கு, ஏ அங்கே இருக்கு. ஓகேவா? ஏபிசி ஏபி ஏபிசி ஏ. இப்போ இதுக்கு ஹச்சிஎஃப் எடுக்கணும்னா இங்கே ஏ ஏ ஏ வச்சுக்கலாம், ஸ்கொயர் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ யார் சிறுசு? ஏல ஏ தான் சிறுசு. ஏ இங்கே பாருங்க பி இருக்கு, இங்கேயும் பி இருக்கு, இங்கே பி இல்லை. அப்போ இல்லாதவனான இருக்கல ரொம்ப சிறுசு. அப்போ இங்கே இல்லாததான் பண்ணும். சியும் இங்கே இல்லை, அப்போ இல்லை. அப்போ வெறும் ஏ மட்டும்தான் ஆன்சர். வெறும் ஏ மட்டும்தான் ஆன்சர் ஹச்சிஎஃப்க்கு. காமனா இருக்கணும். காமனா இல்லைன்னா ஹச்சிஎஃப்ல எழுதக்கூடாது. நெக்ஸ்ட் சம். இந்த மாதிரி ஃபேக்டர்ல கொடுத்துட்டாங்க. ஃபேக்டர்ல கொடுத்துட்டு உங்களுக்கு ஹச்சிஎஃப் கேட்குறாங்க. ஓகே, அதாவது 2/3, 3/5, 4/7, 9/13 இப்படி கொடுத்துட்டாங்க. ஓகே, 1/2, 3/4 இந்த மாதிரி ஃபேக்டரைசேஷன்ல வந்துருச்சுன்னா எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த மேல இருக்கு தெரியுமா, இந்த மேல இருக்க டேர்முக்குலாம் நீங்க எல்சிஎம் எடுங்க, கீழே இருக்க டேர்முக்குலாம் ஹச்சிஎஃப் எடுங்க. மேல இருக்க டேர்ம்ல என்ன எடுக்கணும்? எல்சிஎம். கீழே இருக்க டேர்முக்குலாம் ஹச்சிஎஃப். ஓகே, ஏன்னா எல்சிஎம் தானே கேட்டிருக்காங்க. அப்போ மேல இருக்க டேர்முக்குலாம் எல்சிஎம் எடுங்க, கீழே இருக்க டேர்ம்லாம் ஹச்சிஎஃப் எடுங்க. எது ஈஸி? எல்சிஎம் எடுக்கிறது ஈஸியா, ஹச்சிஎஃப் எடுக்கிறது ஈஸியா? ஹச்சிஎஃப் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஓகே, 3, 5, 7, 13 எல்லாமே என்ன நம்பர் பா? 3, 5, 7, 13லாம் பிரைம் நம்பர். அப்போ என்ன வரும்? கீழே டிவைடர்ல 1 தான் வரும். 1 தான் ஒரு ஹச்சிஎஃப். அடுத்து மேலே எல்சிஎம் எடுக்கலாமா? 2, 3, 4, 9 எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 36. 36. அப்போ ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. எல்சிஎம் கேட்டாங்கன்னா ஃபேக்டரைசேஷன்ல மேலே இருக்க டேர்முக்குலாம் எல்சிஎம் எடுக்கணும், டினாமினேட்டர்ல இருக்கிறதுக்குலாம் ஹச்சிஎஃப் எடுக்கணும். இதே இங்க ஹச்சிஎஃப் கேட்டா என்ன பண்ணிக்கணும்? அப்படியே உல்டாவப்படுங்க. நியூமரேட்டர்ல இருக்கிறதுக்குலாம் ஹச்சிஎஃப், டினாமினேட்டர் இருக்கலாம் எல்சிஎம். இங்க ஹச்சிஎஃப் கேட்டா நெக்ஸ்ட் அந்த சம்மா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். எஸ், இந்த சம் தான். ஓகே, இங்க ஹச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும்? மேல இருக்க டேர்முக்குலாம் ஹச்சிஎஃப் எடுக்கணும், கீழே இருக்க டேர்முக்குலாம் எல்சிஎம் எடுக்கணும். அதாவது நியூமரேட்டர்ல இருக்கிறதுக்குலாம் ஹச்சிஎஃப் எடுங்க, டினாமினேட்டர்ல இருக்கிறதுக்குலாம் எல்சிஎம் எடுங்க. இங்க பாருங்க, இங்க 2 இருக்கு, இங்க 4 இருக்கு, இங்க 3, 1, 1 இருக்கு. என்ன வரும் ஹச்சிஎஃப்? சொல்லுங்க பார்ப்போம். 2 வருமா 1 வருமா? 2 வருமா 1 வருமா? எல்லாமே போகணும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஹச்சிஎஃப் வந்து 1 தான். மேலே 1, கீழே 2, 3, 4, 5 இருக்கு. இப்போ என்ன இருக்கும்? 5னாவே 0ல தான் வரும், இல்லை 5ல தான் வரும். இப்போ பார்த்தோன்னா 60. 1/60. ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. ஓகேவா? இந்த 2, 3, 3, 4, 5 எல்சிஎம் எடுத்தா என்ன வரும் உங்களுக்கு? கீழே இருக்கிறதுக்கு எல்சிஎம் எடுத்தா 60. ஓகேப்பா, ஃபேக்டர்ல இருந்தா இங்க எல்சிஎம் கேட்டிருக்காங்களா ஹச்சிஎஃப் கேட்டிருக்காங்களா பாருங்க. எதை கேட்டிருக்காங்களோ அதை மேல நியூமரேட்டருக்கு போட்டுக்குங்க. நியூமரேட்டர்ல ஹச்சிஎஃப், டினாமினேட்டர்ல எல்சிஎம். அடுத்து அப்ளிகேஷன் ஓரியன்டா நம்ம கேட்பாங்க. ஓகேவா? மேக்ஸிமம் வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டா தான் கேட்டுட்டு இருக்காங்க. நல்லா தெரிஞ்சுங்க, எதுக்கு எல்சிஎம் எடுக்கணும், எதுக்கு ஹச்சிஎஃப் எடுக்கணும்னு சொல்றேன். அப்ளிகேஷன் ஓரியன்டா எப்போ வரும்னா, ஒரு ட்ராக்ல ஓடிட்டு இருக்கோம், ஒரு கிளாக் சுத்துது, ஒரு சிக்னல் போடுறாங்க, இந்த இதெல்லாம் ஹிண்ட் போல வச்சுப்பாங்க. ஆனா நீங்க என்ன வச்சுக்கணும்னா, எல்லாரும் ஒரே டைம்ல மீட் ஆகணும், எல்லாரும் ஒரே டைம்ல மீட் ஆகணும், எல்லாரும் ஒரே டைம்ல மீட் ஆகணும். இது மட்டும்தான் க்ளூவே. எல்லாரும் ஒரே நேரத்துல மீட் ஆகணும், எல்லாரும் ஒரே இடத்துல கேதர் ஆகணும் அப்படின்னு வந்துட்டாவே அங்க எல்சிஎம் தான் இருக்கும். அங்க எல்சிஎம் தான் இருக்கும். இங்க பாருங்க, ஒரு சர்க்குலர் கிரவுண்ட் இருக்கு. அதுல சோனியா வந்து 18 நிமிஷம் எடுத்துக்கிறாங்க. ஓகே, அந்த ஃபீல்டை கவர் பண்ண. ரவீந்திர ஒரு 12 மினிட்ஸ் எடுத்துக்கிறாரு. சப்போஸ் they both start at the same point at the same time, go in same direction, after how many minutes will they meet again at the starting point? மறுபடியும் பாருங்க, இந்த பாருங்க, மீட் அகெயின். மறுபடியும் எப்ப அவங்க மறுபடியும் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல மீட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாட்டை அகெயின் மீட் பண்றாங்க அப்படின்னு வந்துட்டாவே உங்களுக்கு என்ன பண்ணணும்? எல்சிஎம் தான் எடுக்கணும். இந்த 12க்கும் 18க்கும் எல்சிஎம் எடுங்க. 12க்கும் 13க்கும் சாரி 12க்கும் 18க்கும் எல்சிஎம் எடுங்க. 12க்கு 18க்கு எல்சிஎம் எடுத்தா என்ன போறோம்? 18 தான் பெரிய நம்பர், 12 கேன்சல் ஆகாது. அடுத்து 36 கேன்சல் ஆகும். ஸோ 36 தான் எல்சிஎம். இதுக்கு என்ன
36. அப்போ ஆஃப்டர் 36 மினிட்ல மீட் பண்ணிடுவாங்க. ஆஃப்டர் 36 மினிட்ல மீட் பண்ணிடுவாங்க. ஓகே தானப்பா? நெக்ஸ்ட் அதே போல இங்க பாருங்க, இந்த HCFக்கு எப்படி கேட்டிருப்பாங்க, க்ளூ என்னன்னா ஹையஸ்ட் கெப்பாசிட்டின்னு கொடுத்துருக்காங்க, லாங்கஸ்ட், ஹையஸ்ட், லார்ஜஸ்ட், இந்த மாட்டெல்லாம் கீவேர்டு, இதெல்லாம் வந்துட்டு HCF தான். இல்ல கொஸ்டின் புரிஞ்சுட்டு சொல்லலாம்னா இங்கே பாருங்க, ஒரு மில்க் மேன் வந்து 175 லிட்டர் பசுமாட்டு பால் வச்சிருக்காரு, 105 லிட்டர் எருமை மாட்டு பால் வச்சிருக்காரு. He wishes to sell the milk by filling the two types of milk in cans of equal capacity. Equal capacity. அதாவது ரெண்டு டைப் ஆஃப் பால் வச்சிருக்காரு. ஒன்று 175 லிட்டர் பால், இன்னொன்று 105 லிட்டர் பால் வச்சிருக்காரு. ரெண்டுமே அவர் வந்து ஒரே மாட்ட டேங்க்ல ஃபில் பண்ணணும்ன்றாங்க. அப்போ இது ரெண்டுத்துக்கும் காமனா இருக்க டேங்க் எடுக்கணுமா? ரெண்டுத்துக்கும் காமனா இருக்க டேங்க் எடுக்கணுமா? அதுலயும் ஹையஸ்டா இருக்கணும் ஃபில் பண்றது. அப்ப ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வருதா? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கிடைச்சிருக்காங்களா? அப்ப 175க்கும் 105க்கும் என்ன பண்ணணும்? HCF எடுக்கணும். எடுக்கலாமா? 105க்கும் 175 கரெக்டா? இப்ப இதுக்கு பாருங்க, 105க்கும் 175க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 70. 70 பாருங்க ஆப்ஷன்ல இல்லை. அப்ப 70 ரெண்டா பிரிக்கலாமா? 35 2. அடுத்து 35 105ல போகுமா? போகும். 35 175ல போகுமா? போகும். இந்த ரெண்டு பாருங்க, ரெண்டு போச்சுன்னா ரெண்டா தான் நீங்க எடுத்துக்கணும். அப்ப ஆப்ஷன் டி 35. 35 HCF. நெக்ஸ்ட், இப்போ வரைக்கும் போற சம்லாம் நமக்கு ஸ்கூல் புக்ல கேட்ட சம்ஸ். அடுத்து ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஸ்டின் தான். ஒரு 20 சம்ஸ்க்கு மேலே தான் வந்து நம்ம அதர் டைப் ஆஃப் சம்ஸ்லாம் பார்ப்போம். இப்போ இங்கே பாருங்க, ஒரு 6 பெல் இருக்கு. அது 2 செகண்ட், 4 செகண்ட், 6 செகண்ட், 8 செகண்ட், 10 செகண்ட், 12 செகண்டுக்கு அடிக்குதுன்றாங்க. ஒவ்வொரு பெல் 2 செகண்டுக்கு ஒரு தடவை, 4 செகண்டுக்கு ஒரு தடவை, 6 செகண்ட் ஒரு தடவை அடிக்குது. அப்போ ஒரு மணி நேரத்தில் இன் 1 hour how many times do they toll together? toll together அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றாக ஒலிக்கும். ஓகேவா? 6 மணிகள் ஒன்றாக மணி ஒலிக்க தொடங்குகின்றன. ஓகே. அடுத்து ஒலிக்கும் இடைவெளிகள் முறையே 2 4 6 8 10. ஒரு மணி நேரத்தில் மணிகள் எத்தனை முறை ஒன்றாக ஒலிக்கும்? இது எங்கேயோ சொன்ன போல இருக்கா? டோல் டுகெதர், எல்லாரும் ஒரே டைம்ல மீட் பண்றாங்க, இது பண்றாங்கன்னா என்ன சொன்னேன்? LCM எடுக்கணுமா HCF எடுக்கணுமா? LCM எடுக்கணும். அப்போ 2 4 6 8 10 12 LCM எடுங்க. 2 4 6 8 10 12 LCM எடுத்தா என்னப்பா வரும்? 120 வருமா? LCM 120 வரும். 120ன்றது என்னது? நமக்கு செகண்ட்ஸ். கரெக்டா? இது எல்லாமே செகண்ட்ஸ்ல தானே கொடுத்துருக்காங்க. எல்லாமே செகண்ட்ஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்க ஒரு மணி நேரத்துல கேட்குறாங்களா? ஒரு மணி நேரத்துல கேட்கறனால இங்க 60 சொல்லலாமா? இப்போ மினிட்ஸ் கன்வெர்ட் பண்ணும்போது 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அடிக்கும். ஹலோ, 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அடிக்குது. ஓகே, 60 செகண்ட்ஸ் மினிட்ஸ் கன்வெர்ட் பண்ணால் 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அடிக்குது. அப்போ ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோப்பா இருக்கும்? 60 நிமிஷம் இருக்கும். அப்போ 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அடிக்கணும், டிவைட் பை 2 போட்டோன்னா 30. அப்போ ஆன்சர் 30யா? ஆன்சர் 30யான்னு கேட்டால் 30 கிடையாது. 30 கிடையாது. 30 + 1 31 டைம்ஸ் அடிக்கும். 30 + 1 31 டைம்ஸ் அடிக்கும். ஏன் +1 போடுறேன் அப்படின்னா, கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்க. 6 மணிகள் ஒன்றாக மணி ஒலிக்க தொடங்குகின்றன. அப்போ ஆல்ரெடி 0, இந்த பாருங்க 0, இந்த டைம்லயே பெல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பெல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் 2 செகண்டுக்கு ஒரு தடவை ஒன்று அடிக்குது, 4 செகண்டுக்கு ஒரு தடவை அடிக்குது, 6 செகண்டுக்கு ஒரு தடவை அடிக்குது. அப்போ ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஒரு தடவை எல்லாமே ஒன்று அடிச்சுக்கிட்டு இருக்கு. கரெக்டா? ஒரு மணி நேரத்தில் அந்த 0ன்ற ஹவரில் கரெக்டாக ஒன்று அடிக்குது. இப்போ கரெக்டாக பாருங்க, 12 o'clock. ஓகேவா? இங்கனக்குள்ள 2 முள்ளு சேர்ந்து இருக்கும், இங்கனக்குள்ள அடிக்குது. டிங் டிங் டிங்னு அடிச்சிட்டு இருக்கு பெல்லு.
அதுக்கடுத்து தான் இந்த 1 மணி நேரத்துக்கு கவர் பண்ணும்போது நமக்கு 30 டைம்ஸ் வருது. இங்கே ஆல்ரெடி 1 இருக்கா, அதுதான் அந்த +1 31 டைம்ஸ் அடிக்குது. ஓகே, இல்லை எனக்கு இது வந்து கன்ஃபியூசிங்காகவே இருக்குது அப்படின்னா சிம்பிளாக இன்னொன்று ஞாபகம் வச்சுங்க. இங்கே 60/2 போட்டோமா, இங்கே ஈஸியாக ஸ்ட்ரெயிட்டாக கேன்சல் ஆச்சா, இப்படி ஈஸியாக ஸ்ட்ரெயிட்டாக கேன்சல் ஆகும்போது 30 வந்துச்சு. இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கேன்சல் ஆனாவே நீங்கள் +1 போட்டுக்குங்க, +1 போட்டுங்க. இப்போ எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக கேன்சல் ஆகலை. இப்போ பாருங்கள் 61/2 இருக்கு. இப்போ எனக்கு என்ன வரும், 30.5 இருக்கும். அப்போ நீங்கள் 30 டைம்ஸ் எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக கேன்சல் ஆச்சுன்னா +1 போடுங்க, அப்படி கேன்சல் ஆனால் இருக்கிற வேல்யூ போடுங்க. 30.5 30 டைம்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமாப்பா? ரெண்டு கோப்ரைம் நம்பர்ஸ். இது நான் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? போன கிளாஸ்ல சொன்னோமா கோப்ரைம் நம்பர்ஸ்னா எப்படி இருக்கும்னு. அதோட எல்சிஎம் ஆஃப் 2 கோப்ரைம் நம்பர்ஸ் வந்து 6006. அதில் ஒரு நம்பர் வந்து 66. அப்போ இன்னொரு நம்பர் என்ன? ரெண்டு கோப்ரைம் நம்பர்ஸ்க்கு எப்படி எல்சிஎம் எடுப்போம்? ரெண்டு கோப்ரைம் நம்பர்ஸ்க்கு எப்படி எல்சிஎம் எடுப்போம் சொல்லுங்க? x into y தான், அப்படியே அதோட ப்ராடக்ட் தான். ரெண்டு பிரைம் நம்பருக்கு எப்படி எல்சிஎம் எடுப்பீங்களோ அதே போல தான் கோப்ரைம் நம்பர்ஸ்க்கும் அதோட ப்ராடக்ட் தான். x into y தான் 6006. 6006 அதில் x ஒரு டேர்ம் சொல்லிட்டாங்க, 66 into y 6006. இப்போ y கேட்குறாங்க, கேன்சல் பண்ணலாமா? 6 டேபிள் எழுதிக்கலாமா? 11 1001 அடுத்து 11 9 இது 1 1 91. இப்போ ஆப்ஷன் சி 91. இதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணிங்கப்பா. எல்சிஎம் ஆஃப் 2 கோப்ரைம் நம்பர்ஸ்னா x into y தான். வெறும் பிரைம் நம்பர் கேட்டாலும் x into y தான். அடுத்து HCF ஆஃப் 2 நம்பர்ஸ். ரெண்டு நம்பரோட HCF வந்து 8ன்ட்டாங்க. அப்போ அதோட எல்சிஎம் என்னவா இருக்காது, அதோட எல்சிஎம் என்னவா இருக்காது. இது நம்ம போன கிளாஸ் ஞாபகம் இருக்கா? எல்சிஎம் ஈக்குவல் டு HCF HXY. இதை ஞாபகத்துக்கு சொன்னா இது எப்படி டிரைவ் ஆகுதுன்னு சொன்னேன் போன கிளாஸ்ல. எல்சிஎம் ஈக்குவல் டு HXY அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹச்னா HCF. ஓகே, இந்த எக்ஸ்ன்றது ஒரு டேர்ம், ஓகே, ஒய்ன்றது ஒரு டேர்ம். இப்போ HCF வந்து 8ன்ட்டாங்க. அப்போ 8. ஓகே, இங்கே எது வேணா இருந்துட்டு போகுது, 1 2 3, இங்கேயே 1 2 3ன்னு இருந்துட்டு போகுது. இப்போ இங்கே 8 இங்கே வந்தனால இது கண்டிப்பாக 8ஓட மல்டிபிளாக தானே இருக்கும், 8ஓட மல்டிபிளாக தானே இருக்கும், கரெக்டா? அப்போ 8ஓட மல்டிபிள் இல்லாதது எதுன்னு பாருங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? எல்சிஎம் இதில் எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 24 8 டேபிளில் வரும், கரெக்டா? அப்போ இது கிடையாது. 56 வரும், 6 8 48 வரும். 60 வருமா? வராது. ஸோ வராது. ஸோ நல்லா தெரிஞ்சுங்க, HCF வந்து எல்சிஎம்மோட ஒரு ஃபேக்டர் தான். ஓகேவா? HCF is the factor of a LCM. எல்சிஎம்ல HCF ஒரு ஃபேக்டர் தான், அதை தான் இங்க சொல்லியிருக்கேன் பாருங்க. HCF 8 இதுதான் எல்சிஎம்ல இருக்க ஒரு ஃபேக்டர். 8 இது ஒரு ஃபேக்டர், இது ஒரு ஃபேக்டர். அடுத்து what is the greatest number that will divide 62 78 109 leaving the remainders of 2 3 4? ரிமைண்டர் என்ன பார்த்தோம்? ஒரு இதை கழிக்கும் போது உங்களுக்கு மீதி கிடைக்கிறதா ரிமைண்டர், கரெக்டா? அப்ப இது ஒரு நம்ம கிரேட்டஸ்ட் நம்பர், அதை டிவைட் பண்ணுது. டிவைட்னா அதை கம்பல்சரியா டிவைட் கம்ப்ளீட்டா 0 ஆக்குது, ரிமைண்டர் 0 கிடைக்குது. அப்ப இங்க ரிமைண்டர் 2 3 4 கிடைக்குது. அப்ப 62ல 2 கழிச்சோம்னா 60ன்னு கிடைக்குமா? 60. 78ல 3 கழிச்சோம்னா 75. அடுத்து 109ல 4 கழிச்சோம்னா 105. 105 இது கொடுத்ததுல கிரேட்டஸ்ட் நம்பர் எதுப்பா? இப்போ 3க்கும் கம்ப்ளீட்டா காமன் டிவைசபிள் ஆனும். 12
20 18 15 இதில் எது போகும் 60 75 105 இந்த 4ல் எந்த டேபிள் இப்போ போகும் 18 போகுமா 15 போகுமா 15 தான் போகும் 12ல் 105 வராது 75 வராது 18லையும் 75 வராது 20ல் 105 வராது இப்படி நீ எடுத்துக்கலாம் இல்லை கிரேட்டஸ்ட் நம்பர் என்ன HCF தானே எடுக்கணும் HCF என்ன சொல்லியிருக்கேன் ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்க 15 எய்தர் இந்த 15ஆ இருக்கலாம் இல்லை அதை விட சின்ன நம்பராக இருக்கலாம் சொன்னா அப்போ எடுத்தோன்னே இந்த 15 வச்சு பாருங்க 15 60ல் போகுமா டேபிள் வருமா 15 4 சார் அடுத்து 15 5 சார் அடுத்து 15 6 7 சார் ஓகேவா ஸோ அப்போ 15 டேபிளில் 60 போகுது 75 போகுது 105 போகுது அப்போ 15 தான் இதோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கிரேட்டஸ்ட் நம்பர் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் ஆயிடுது ஓகே நாற்பது முதல் 100 வரை உள்ள எண்களில் எத்தனை எண் ஜோடிகள் HCFல 15 இருக்குன்னு கேட்குறாங்க 40க்கும் 100க்கும் நடுவில் HCF 15 வர நம்பர்ஸ் என்னென்னலாம் இருக்குன்னு கேட்குறாங்க ஓகே அப்போ ஒன்றும் இல்லை HCFோட மல்டிபிள்ஸ்லாம் என்ன 15 30 45 வேற என்ன இருக்குது 60 75 அடுத்து 90 அடுத்து 90 the number of numbers pairs lying between 40லேருந்து 60க்குள்ளே என்னென்ன இருக்குது 45 இருக்குது 60 இருக்குது 75 90 இருக்குது ஓகே இந்த 4 பேர் தான் இந்த 4 நம்பர் தான் இருக்குது ஸோ ஆன்சர் இதுக்கு 4 இப்போ இங்கே 40லேருந்து 100க்குள்ளே இந்த டேபிள் வந்து வந்துருச்சு ஓகேவா டேபிள் போட்டிங்க இதே இது உங்களுக்கு 40லேருந்து 400ன்ட்டாங்க 40லேருந்து 400ன்ட்டா இங்கே எப்படி போட்டிருப்பேன் ஒவ்வொரு டேபிளில் எண்ணிட்டு வர முடியுமா கஷ்டம் அப்போ என்ன பண்ணணும் இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் எடுங்க டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 360 HCF என்ன 15 எத்தனை டைம் போகுதுன்னு கேன்சல் பண்ணுங்க 24 டைம்ஸ் போகும் 24 டைம்ஸ் போகும் ஸோ அப்போ ஆன்சர் 24 இதுக்கு அதே தான் 40க்கு 100க்கு எவ்வளோ இருக்குது 60 15 கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸ் தான் அதுக்கான ஆன்சர் ஓகேவாப்பா நெக்ஸ்ட்டு the product of two numbers is ரெண்டு நம்பரோட பெருக்கல் பலன் எவ்வளவு கிடைக்குது 1320 கிடைக்குது அதோட HCF வந்து 6 LCM என்ன அப்படின்னு கேட்குறாங்க LCM என்ன இது நிறைய பேருக்கு தெரியும் ஃபார்முலா என்ன சொல்லியிருப்பாங்க கண்ணை மட்டும் சொல்லிடுவாங்க ரெண்டு நம்பர்னு x into y equal to LCM into HCF னு போட்டிருப்பாங்க LCM into HCF னு போட்டிருப்பாங்க ஓகேவா இப்போ நான் உங்களுக்கு லாஜிக்காக வர்றதும் சொல்கிறேன் எப்படி இந்த ஃபார்முலா டிரைவ் ஆச்சும் சொல்கிறேன் ஆன்சரும் சொல்லலாம் ஓகேவா இப்போ HCF வந்து 6ன்ட்டாங்க கரெக்டா அப்போ என்ன இருக்கும் 6x 6yன்னு ஒன்று இருக்குமா 6x 6yன்னு இருக்குமா ஏன்னா ரெண்டு நம்பர் அந்த ரெண்டு நம்பரோட HCF 6 இன்னொரு நம்பர் தான் எக்ஸ் அது எக்ஸ் இங்கே ஒய்ன்னு இருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸில் இதை பாருங்கள் நான் எழுதியிருப்பேன் எப்படி 6x 6yன்னு வருது இதோட மல்டிபிள் தான் என்னது உங்களுக்கு 1320 இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்னப்பா வரும் 6x 6y எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் 6 காமனாக இருக்குமா xy காமனாக இருக்குமா ஒரு 6 இங்கிட்டு போகணுமா 13206 பாருங்கப்பா 6x 6y இதோட பெருக்குதல் பலன் தான் 1320 இருக்காங்க இது ரெண்டுக்கு HCF எடுத்தோம்னா ஒரு 6 ஒரு x ஒரு y தான் இருக்கும் ரிமைனிங் ஒரு 6 எக்ஸ்ட்ராவாக இருக்குது அது இந்த சைடு கொண்டு போயாச்சு இதை கேன்சல் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் 220 கிடைக்கும் 220 கிடைக்கும் ஏன்னா எல்சிஎம்ன்றது என்னது HCF ஆனால் H x y ஞாபகம் இருக்கா LCM equal to H x yன்னு போட்டிருந்தேன் இப்போ அந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறேன் பாருங்க அந்த ஃபார்முலானா ப்ராடக்ட் ஆஃப் n நம்பர்ஸ் n நம்பர்ஸ்னு ஒன்றும் இல்லை அவங்க 2 3 4 என்ன வேணால் கொடுக்கலாம் ஈக்குவல் டு HCF பவர் n minus 1 இன்ட்டு LCM இப்போ அவங்க 2 நம்பர்ஸ் இருக்காங்களா அப்போ அதனால x into y HCF
அவங்க 2 நம்பர் சொன்னாங்களா, அதனால 2 minus 1 into LCM. இப்போ என்ன இருக்கும், x into y HCF to LCM to LCM. இதான் ஃபார்முலா வந்துருச்சா? இப்போ அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, x into y வந்து 1320ன்ட்டாங்க. ஏன்னா ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர். HCF 6ன்ட்டாங்க. LCM தான் கேட்டிருக்காங்க. LCM இதை கேன்சல் பண்ணலாமா? 220. ஸோ LCM வந்து 220 எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் சம் இதே போல தான், ஆனால் 3 நம்பர்ஸ் இருக்கும். பாருங்க, இந்த மாடலோட இன்னைக்கு ஸ்டாப் பண்ணுவோம். ப்ராடக்ட் ஆஃப் கிவன் 3 நம்பர்ஸ். இப்போ என்ன பண்ணிருப்பாங்க, நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா x into y into z அந்த ஃபார்முலா பிளைண்டாக மனப்பாடம் பண்ணியிருப்பாங்களா, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா HCF into LCMனு போட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு 2 நம்பர்ஸ் x into y HCF into LCM இதுதான் தெரியும். 3 நம்பர்ஸ்னா into z போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு சால்வ் பண்ணியிருப்பாங்க. ராங்காக வந்துச்சு. இதை ஒரு தடவை குரூப் 1ல கேட்டிருந்தாங்க. அந்த டைம் எல்லாருமே தப்பு பண்ணாங்க. நல்லா படிக்கிறவங்களும் தான். ஓகே, இப்போ 3 நம்பர்ஸ்னா நீங்கள் உங்களுக்கு ஃபார்முலா என்ன, பார்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ்ன்ற போது XYZ HCF n-1 into LCM இப்படி தானே போடணும். அப்போ 3 minus 1 என்ன ஆகும், ஸ்கொயராக வருமா, HCF ஸ்கொயர் into LCM to LCM. XYZ சொல்லியிருக்காங்க 1875. HCF என்னது 5. அப்போ 5 ஸ்கொயர் 25. 1875 25 into LCM. கரெக்டாப்பா? இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. $75 கிடைக்கும். LCM 75 கிடைக்கும். இப்போ இது நார்மலா, இது ஃபார்முலா பேஸ்ட். நம்ம நார்மல் என்ன சொன்னோம், 5ன்ட்டாங்க. அப்போ 5x to 5y to 5z கரெக்டா? இதுதான் 1875 கரெக்டா? 5x HCFல h 5 வந்து HCF பா, அதான் 5x 5y 5z இருக்கு. 1875 அதோட பெருக்குதல் பலம் எவ்வளோ, 1875. இப்போ HXYZ ஞாபகம் இருக்கா, HXYZ தான் இருக்கும். அப்போ h என்னது 5XYZ. ரிமைனிங் எத்தனை 5 அங்கிட்டு போகணும், 2 5 போகணுமா. 1875 5 into 5. இப்போ கேன்சல் பண்ணலாமா, 375 கிடைக்கும். மறுபடியும் அடிச்சோன்னா 75 கிடைக்கும். ஸோ LCM என்னது 75. LCM 75. ஓகே, 2 மெத்தட்லையும் போட்டிருக்கேன்ப்பா உங்களுக்கு. ஆன்சர் ஏ. இன்னைக்கு இந்த 17 சம்மோட நிப்பாட்டலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்னும் ஒரு 8 சம்ஸ் இருக்கு. அந்த 8 சம்ஸ் முடிச்சுட்டு டிவிசிபிலிட்டி ரூல் போயிடலாம். ஓகே தான்ப்பா? இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்ச சம்மா தான் பார்த்துருப்பீங்க. இதுவும் இது வரைக்கும் நீங்கள் புதுசாக எதுவும் போயிருக்க மாட்டீங்க. ஆனால் அடுத்தடுத்த அப்டேட் ஆகிற கிளாஸ்லாம் இதுக்கப்புறம் தான் புதுசான சம்ஸ்லாம் வரும். LCM HCFல ரீசெண்டாக எக்ஸாமில் கேட்குற ட்ரெண்டு ஆன சம்ஸ்லாம் அங்கே தான் இருக்குது. அதனால் கிளாஸை ஒழுங்காக வாட்ச் பண்ணிட்டே வாங்க. இங்கேயே நான் பேசிக்லாம் கவர் பண்ணிகிட்டே தான் வரேன். ஓகேப்பா, ஒன்ஸ் அகேன் தேங்க்யூப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ எவ்ரிவன்.